மனாகிபு ஸஹாபா, நானிலும் நபிலும் நபித்தோழர்கள். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய நேர்களே, மனாகிபுல் ஸஹாபா, சஹாபாக்களின் சிறப்புகளும் கண்ணியங்களும் வாழ்க்கை வரலாறுகளும் என்ற தலைப்பிலே அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியோடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கண்ணியமான சஹாபாக்களுடைய வரலாற்று தொடரிலே இன்றைய தினத்திலே மிக முக்கியமான பிரபலியமான ஒரு நபித்தோழர், ஆட்டிடையனாக தன் வாழ்வை ஆரம்பித்து இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவராக, சட்ட மேதைகளில் ஒருவராக, குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடிய ஒரு காரியாக, அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு இளைஞனாக, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியில் கவர்னராக, இமாமாக, அமைச்சராக தன் வாழ்வை கழித்து அறிவின் நூலாக உலகத்துக்கு பணி செய்த ஒரு நபித்தோழர் தான் இன்றைய தினத்திலே நாங்கள் அவரை பற்றி தான் பேச இருக்கிறோம். அவர்கள் தான் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவில் பிறந்தவர்கள். மக்காவில் ஆட்டு இடையனாக உக்பத் இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் அல்லாத அந்த காலத்தில் இருந்த பிரபல்யமான ஒரு செல்வந்தருடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒருவராகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று தன்னுடைய கையினால் ஆட்டிலிருந்து பாலை கறந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டு பால் அருந்தினார்கள் என்ற வரலாற்று நிகழ்வும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராகவும், 6வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அவருடைய தாயார் உம்மு அபுத் என்று சொல்லக்கூடிய தாயார், முதுமை அடைந்தவர்கள். அவர்களும் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்து வாழக்கூடிய ஒரு தாயாக உலகத்திலே திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமின்றி மிக தைரியமாக இஸ்லாத்தை வெளிப்படுத்திய நபித்தோழர்களில் ஒருவராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தனித்துவத்தை குறிப்பிடலாம். ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்கு தயங்கிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தைரியமாக பகிரங்கமாக அல் குர்ஆனை சத்தமிட்டு ஓதியவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு தடவை காபாவுக்கு சூழால் முஸ்ரிக்கீங்கள், குறைஷி காஃபிர்கள் இருக்கும் போது சத்தமிட்டு அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய சூரத்துர் ரஹ்மானை ஓதி தைரியமாக குர்ஆனை நான் ஒரு முஸ்லிம் என்பதையும் இஸ்லாத்துடைய தூதையும் தைரியமாக எத்தி வைத்தார்கள், உறக்கச் சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் உடம்பெல்லாம் காயம் ஏற்படுகின்ற, இரத்த காயங்கள் ஏற்படுகின்ற அளவுக்கு தாக்கப்பட்டார்கள் என்று வரலாறு எங்களுக்கு குறிப்பிடக்கூடிய நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னக குலாமுன் முஅல்லம், கல்வி ஞானம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இளைஞன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார். அது மாத்திரமின்றி உலகத்தில் யாரையாவது ஒருவரை ஆலோசனை செய்யாமல், மஷூரா செய்யாமல் அமீராக நான் நியமிப்பதாக இருந்தால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை நான் அமீராக நியமித்திருப்பேன் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற அளவுக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக 70க்கும் மேற்பட்ட குர்ஆனுடைய சூறாக்களை நபியிடத்தில் இருந்து நான் நேரடியாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். குர்ஆனுடைய எந்த ஆயத்தை பற்றி என்னிடத்தில் கேட்டாலும் அது எங்கு இறங்கியது, யாருடைய விடயத்தில் இறங்கியது, எப்போது இறங்கியது, எந்த இடத்தில் இறங்கியது என்று என்னிடத்தில் கேட்கப்பட்டால் அதை நான் சரியாக சொல்லுவேன் என்று குர்ஆன் சார்ந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் என்னை விட குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பார் என்றால், குர்ஆனுடைய வசனங்களுக்கு சரியாக விளங்கி விளக்கம் சொல்லக்கூடிய ஒருவர், என்னை விட ஒரு அறிஞர் உலகத்தில் இருப்பார் என்றால் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அதை நான் சென்று படிப்பேன், கற்றுக்கொள்வேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குர்ஆன் உங்களுக்கு தானே அருளப்பட்டிருக்கிறது, இந்த குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டும், விளங்க வேண்டும் என்று நீங்கள் தான் எங்களை விட புரிந்திருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டுவதா? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, நீங்கள் ஓதுவதை நான் கேட்க விரும்புகிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை ரசித்து கேட்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி சொன்னார்கள். குர்ஆனை இஸ்தக்ரியுல் குர்ஆன மின் அர்பா, 4 பேர்களிடத்திலே குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகையில் நின்று கொண்டு சூரத்துன் நிசாவை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். 100வது ஆயத்து வரைக்கும், சூரத்துன் நிசாவுடைய 100வது ஆயத்து வரைக்கும் ஓதிக்கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை ரசித்துக் கொண்டிருந்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டு இடையில் ஒரு துஆ செய்தார்கள். அந்த துஆவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்கின்ற போது நபி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லி இருக்கிறார். இஸ்அல் துஅதா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நீங்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதிய குர்ஆனையும் நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட துஆவுக்கு நபி அவர்கள் பிரார்த்தனை ஆமீன் சொல்லி இருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பை பெற்றவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, இந்த குர்ஆன் எப்படி சரியாக முறையாக அருளப்பட்டிருக்கிறதோ, குர்ஆன் அருளப்பட்ட பிரகாரம், வஹி இறங்கிய பிரகாரம், குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக எனக்கு ஓதி காட்டப்பட்ட பிரகாரம் குர்ஆனை நீங்கள் ஓத விரும்பினால் இப்னு உம்மி அபுத் என்று சொல்லப்படக்கூடிய, உம்மு அபுதின் மகன் என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்திலே வந்து நீங்கள் அந்த குர்ஆனை சரியாக ஓதுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை தான் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய உடல் அமைப்பு சற்று பலகீனமானது, மிகவும் மெலிந்தவர்கள், மிகவும் குட்டையானவர்கள். எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் சொல்வார்கள், நாங்கள் ஒரு சஃபையில் அமர்ந்திருந்தால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள், நாங்கள் அமர்ந்திருந்தால் கூட, அவர்கள் எழுந்து நின்றாலும் கூட அவருடைய தலை எங்களை விட உயரமாட்டார். சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அந்த சஃபைக்கு வந்தாலும் அவருடைய தலை எங்களை விட உயரமாக இருக்க மாட்டாது. அந்த அளவுக்கு குட்டையானவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பணிவிடை செய்த சஹாபாக்களில் ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சாஹிபுன் அலி ரசூலில்லாஹ். நபி அவர்களுடைய அந்த செருப்பை தைப்பது, அந்த செருப்புக்கு எண்ணெய்களை தேய்ப்பது, அதை சுத்தப்படுத்துவது, அதை தூக்குவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய பணியாக இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் அந்த அராக் என்று சொல்லக்கூடிய பல் துலக்கக்கூடிய மிஸ்வாக் குச்சியை பிச்சி தாருங்கள் என்று சொன்னபோது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஒரு மரத்தில் ஏறி அந்த மரக்குச்சியை பிக்கின்ற போது காற்று வேகமாக அடிக்கிறது. அங்குமிங்கும் அவர் ஒரு பறவையை போன்று பறக்கிறார், அங்குமிங்கும் அசைகிறார். இதை பார்த்து சஹாபாக்கள் சிரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்ம தضحكون, ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சொன்னாங்க சஹாபாக்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய அந்த சைஸை, அவருடைய உடல் அமைப்பையும், காற்றுக்கு அங்குமிங்கும் அடிபடுகிறார், அந்த அளவுக்கு மெலிந்திருக்கிறார், குட்டையாக இருக்கிறார், அவரை பார்த்து தான் நாங்கள் சிரித்தோம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் ஆத்மா எந்த இறைவனின் பக்கம், என் இறைவனுடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, லஹுமா அஸ்கவ இன்தல்லாஹி ஃபில் மீசான் மின் உஹத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய இரண்டு கால்களும் மெல்லிய கால், பறவைகளுடைய காலை போன்று மிக மெலிந்தவராக இருந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த இரண்டு மெலிந்த கால்களும் நாளை மறுமையில் மீசானுடைய தராசிலே அது உஹது மலையை விட பாரமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த காலை வர்ணித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட பிற்காலத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவை, திறமை, ஆற்றலை, அனுபவத்தை கண்டு, உடம்பில் சிறியவராக இருக்கலாம், உயரத்தில் குட்டையானவராக இருக்கலாம், அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, நபி அவருடைய சுன்னாவை படித்திருக்கிறார், சரியாக நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய ஒருவராக உலகத்திலே அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற அவருடைய திறமையை கண்டு பிற்காலத்திலே கூஃபாவுக்கு ஒரு அமீராக, ஒரு முஅல்லிமாக, ஒரு வசீராக, அமைச்சராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அனுப்பினார். பிற்காலத்திலே ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு அவர்கள் மதீனாவிலே மரணித்து அவருடைய ஜனாசாவை ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மருமகன், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஜனாசாவை தொழுவித்து ஜன்னத்துல் பக்கீயிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டார். எனவே குர்ஆனுக்கு அவர்கள் சேவை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தனக்கு கொடுத்த அறிவு ஞானங்களின் மூலமாக சமூகத்துக்கும், இஸ்லாத்துக்கும், மார்க்கத்துக்கும், அவர்கள் சமூகத்துக்கும் சேவை செய்திருக்கிறார்கள். அதே போன்று உலகத்திலே சாதிப்பதற்கு உடம்பு அமைப்பு அழகாக இருக்க வேண்டும் என்றோ, அது உடம்பில் பெரிய அளவு சக்தி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனபலமும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் சமூகத்தில் சேவை செய்வதற்கு போதுமானது என்பதை என்ற அந்த விடயத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை வரலாற்றின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய வளங்களின் மூலமாக இந்த உலகத்திலிருந்து மறுமையை சம்பாதித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.